வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு இடம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. குன்னக்குடியில் குடிநீர் இணைப்புக்கு லஞ்சம் வாங்கிய அரசு அதிகாரி மீனா கையும் களவுமாக சிக்கினார். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரை விசாரித்து வருகின்றனர் அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்க. ஐயோ கடவுளேன்னு பயத்தோட அதிர்ந்து போய் பார்க்கறாங்க கோமதி. இதே போல் பலரிடம் இவர் லஞ்சம் வாங்கியது தெரிய வந்துள்ளது அப்படின்னு நியூஸ் ரீடர் சொல்லிட்டு இருக்க. ஐயோ என்ன அத்தை இது, மீனாவை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு மயில ரொம்பவே பதட்டத்தோட சொல்ல, அவ லஞ்சம் வாங்குறத பத்தி யோசிக்க கூட முடியாதுடி அப்படின்னு கோமதி பயத்தோட சொல்ல, எங்க அம்மா தான் போன் பண்ணி சொன்னாங்க மீனாவை ஏதோ அரெஸ்ட் பண்ண போறதா பேசிக்கிறாங்களாம் அப்படின்னு மயில சொல்ல, அரெஸ்டா? ஐயோ என்னடி இது, ஐயோ அப்படின்னு கோமதி தலைய புடிச்சுக்க, அத்தை அத்தை என்னத்த அப்படின்னு ரிமோட்டை கீழே வச்சுட்டு அவங்கள பிடிச்சிக்கிட்டு, அத்தை நீங்க முதல்ல உட்காருங்க அத்தை, நீங்க இருங்கத்த, பதட்டப்படாதீங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு மயில அதை விட பதட்டமா ஓடுறாங்க. ஐயோ என்னென்னமோ சொல்றாங்களே, கடவுளே முருகா, என் வாழ்க்கையில நிம்மதியே வராதா, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே கொடுத்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கோமதி புலம்பிக்கிட்டு இருக்க. அத்தை இந்தாங்கத்த தண்ணி குடிங்க அப்படின்னு மயில கொண்டு வந்து தண்ணியை குடிக்க கோமதி குடிக்கிறான். மயிலு நீ போய் ஃபோன் எடுத்துட்டு வா அப்படின்னு கோமதி சொல்ல மயிலு உள்ளர ஓடுறாங்க. கடவுளே முருகா, ஏன்பா இப்படி சோதனை, ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது சோதனை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு நெஞ்சில் கையை வச்சு புலம்பிக்கிட்டு இருக்க. மயிலு மொபைலை தூக்கிட்டு ஓடி வந்து இந்தாங்கத்தன்னு கொடுக்குறாங்க. வாங்குற கோமதி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ண, சொல்லு கோமதிங்கிறார் அவரு. என்னங்கன்னு ஆரம்பிக்கிற கோமதி நியூஸ்ல சொன்னதெல்லாம் சொல்றாங்க. அவங்க நீட்டி முளைக்கி விவரிக்க பாண்டியன் அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்காரு. என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, இங்க பாருங்க மீனாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவ ஜெயிலுக்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஏய் நீ எதுக்கும் பயப்படாத, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, சரி நான் போய் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறவரு. இலை செந்தில் வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு எழுந்திருக்கிறாரு. ஐயோ கடவுளே, ஒரு நாள் நான் நிம்மதியா இருந்தா உனக்கு பொறுக்காதா, ஏன்டி நம்மளை இப்படி போட்டு வதைக்கிறாரு இந்த கடவுள், நான் என்ன பண்ணுவேன்னு நெத்தியில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க கோமதி. செந்திலும் பாண்டியனும் அவங்க ஆபீஸ்ல வந்து இறங்குறாங்க. பாண்டியன் முன்னாடி போக செந்தில் பின்னாடியே ஓடுறாரு. மேலே சார் நல்லா செக் பண்ணுங்க சார், பீரோவெல்லாம் செக் பண்ணுங்க, லஞ்சம்லாம் வாங்கினா இப்படிதான் ஒரு நாள் மாட்டிப்போம், நல்லா பாருங்க சார் அப்படின்னு சக்திவேல் ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. உள்ளர வேகமாக ஓடி வர்ற பாண்டியன், என்னப்பா மீனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, வந்துட்டான் எல்லாம் நல்லதுக்கு தான், மருமக அரெஸ்ட் ஆகி போறத கண் குளிர பார்க்கணும் இல்ல, பாரு 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 அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் பரிதவிப்பா பார்க்குறாரு. மீனா என்ன மீனா இதெல்லாம், இவங்க என்னெல்லாமோ சொல்றாங்க அப்படின்னு செந்தில் கேட்க, ஒன்றும் இல்லைங்க நீங்க பதட்டப்படாதீங்க அப்படின்னு மீனா நிதானமா சொல்ல, என்னப்பா நீ ஏதோ லஞ்சம் வாங்கிட்டேன்னு சொல்றாங்க, ஏதோ கைது பண்ண போறோம்லாம் சொல்றாங்களேப்பா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படிப்பா பதட்டப்படாம இருக்க முடியும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, மாமா அதெல்லாம் நம்பாதீங்க மாமாங்கிறாங்க மீனா. இல்லப்பா அப்படின்னு பாண்டியன் ஆரம்பிக்க, செக்கிங்கை முடிச்சுட்டு நீங்க யாரு அப்படின்னு விஜிலன்ஸ் ஆபீசர் கேட்க, நான் பாண்டியன் ஆரம்பிக்க, நான் மீனாவோட ஹஸ்பண்ட், இவரு எங்க அப்பாங்கிறாரு செந்தில். சரி நீங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க அப்படின்னு விஜிலன்ஸ் ஆபீசர் சொல்லிட்டு திரும்ப, சார் என் மருமக சார் ரொம்ப நேர்மையான புள்ள சார், மீனா கண்டிப்பா லஞ்சம்லாம் வாங்கியிருக்காதுங்க சார் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சார் சொல்றேன்ல போய் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க, கையும் களவுமா மாட்டியிருக்காங்க, நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு விஜிலன்ஸ் ஆபீசர் அவரை முறைக்க, மாமா பாத்துக்கலாம் மாமா, நீங்க கொஞ்சம் விலகி நில்லுங்கிறாங்க மீனா. என்னப்பா என்ன நீ என்ன விலகி நிக்க சொல்லிட்டு இருக்க, ஏன்பா இவங்க எல்லாருமா சேர்ந்து அபாண்டமா உன் மேல பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? சார் அந்த புள்ள முகத்தை பாருங்க சார், அந்த புள்ள முகத்தை பார்த்தா லஞ்சம் வாங்குற மாதிரியா தெரியுது அப்படின்னு பாண்டியன் கேட்க, விஜிலன்ஸ் ஆபீசரும் இப்ப மீனாவோட முகத்தை பாக்குறாரு. அப்படின்னு நக்கலா சக்திவேல் பார்த்துக்கிட்டு இருக்க. சார் அந்த புள்ள மேல நம்பிக்கை இல்லைன்னா கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க சார், எல்லாரும் சொல்லுங்க மீனாவை பத்தி அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. ஐயோ மாமா என்னதும் தெரியாம பேசிட்டு இருக்காருன்னு யோசிக்கிறாங்க மீனா. சார் கூட வேலை பார்க்குறவங்களே இவங்க லஞ்சம் வாங்க தூண்டுறதா சொல்றாங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, ப்ளீஸ் எங்களை வேலை செய்ய விடுங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு விஜிலன்ஸ் ஆபீசர் சிடுசிடுன்னு சொல்ல, பாண்டியனும் செந்திலும் ஒன்றும் புரியாம குழப்பமா பாக்குறாங்க. சார் மீனாவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியுங்க சார், மீனா கண்டிப்பா லஞ்சம்லாம் வாங்கியிருக்க மாட்டா, நேர்மையா வேலை செய்யணும்னு நினைக்கிறவ சார் அவ. சார் இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்குங்க சார், அதை தயவு செஞ்சு கேளுங்க என்னன்னுங்கிறாரு செந்தில். பேசாம விலகி நிக்கிறீங்களா இல்லையா,
இல்லனா வேலை செய்ய விடாம தொந்தரவு பண்றீங்கன்னு உங்களையும் தூக்கி உள்ளர வைக்க சொல்லிடுவேன் அப்படின்னு விஜிலன்ஸ் ஆபீசர் சொல்ல, சார் அப்படின்னு செந்தில் ஏதோ சொல்ல வராரு. ஏங்க பாத்துக்கலாங்க அப்படின்னு மீனா ரொம்பவே நிதானமா சொல்ல, என்ன மீனா அப்படின்னு செந்தில் கேட்க, மாமா நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் தள்ளி போய் விலகி நில்லுங்க அப்படின்னு மீனா ரொம்பவே ஹம்பிளா சொல்ல, ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம அமைதியா நிக்கிறாங்க. ஃபைல் எல்லாம் செக் பண்ணி மீனாவோட ஏரியாவையே தலைகீழா புரட்டி போட்டுட்டு தண்ணி கனெக்ஷன் கேட்டு வந்தவர்கிட்ட லஞ்சம் வாங்கினதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு விஜிலன்ஸ் ஆபீசர் சொல்ல, மீனா இப்ப ரொம்பவே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. சார் அரெஸ்ட் பண்ண போறீங்களா? என்னங்க சார் சொல்றீங்கன்னு பாண்டியன் பதற, சார் என்னங்க சார் சொல்றீங்க? சார் நாங்க சொல்லிட்டு தானேங்க சார் இருக்கோம், கண்டிப்பா மீனா பண்ணியிருக்க மாட்டாங்க சார், புரிச்சுக்கோங்க சார் சொன்னா அப்படின்னு செந்தில் சொல்றாரு. சார் நீங்க தப்பு பண்றீங்க சார், இங்க வேற ஏதோ நடந்திருக்குங்க சார், நீங்க முதல்ல நல்லா விசாரிச்சு பாருங்க, அப்ப தெரியும் அந்த புள்ள எவ்வளவு நல்ல புள்ளண்டு அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே சத்தமா சொல்ல, சார் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விலகுங்கன்னு விஜிலன்ஸ் ஆபீசர் சொல்றாரு. சார் சார் கையெடுத்து கும்பிடுறோம், நாங்க சொன்னா கேளுங்க சார்னு பாண்டியன் கெஞ்ச, நகருங்கிறாரு அவரு. சார் நல்லா விசாரிச்சு பாருங்க சார்னு பாண்டியன் கெஞ்சிட்டு இருக்க, சார் நாங்க என் வக்கீலுக்கு உடனே போன் பண்றேங்க சார்னு செந்தில் போன் எடுக்கிறாரு. சார் எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க, ஏமா வாங்க அப்படின்னு மீனாவை விஜிலன்ஸ் ஆபீசர் கூப்பிட்டு இருக்க. சக்திவேலும் குமரவேலும் ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனும் செந்திலும் பதட்டமும் பயமுமா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. செந்திலும் பாண்டியனும் வழியை மறிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்க, எங்க வழியை தடுக்காதீங்க நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடக்க, சார் சார் ஒரு நிமிஷம் சார், நான் உங்க கூட வர்றேன், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் தர்றேன், ஆனா எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு மீனா கேட்க, திரும்பி நிக்கிறவரு எதுக்குன்னு கேக்குறாரு. எதுவா இருந்தாலும் விசாரணை பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு அவர் சொல்ல, சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு மீனா கேட்க, என்னவா இருக்கும்னு சக்திவேலும் குமரவேலும் பார்க்க எல்லாருமே குழப்பத்தோட நிக்கிறாங்க. நான் தப்பே பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, சார் அவங்க என்னமோ தில்லாலங்கடி வேலை பார்க்குறாங்க, டைம் எல்லாம் கொடுக்காதீங்க, டைம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா எவிடன்ஸையும் கழிச்சிடுவாங்க, கூட்டிட்டு போய் விசாரிங்க போமா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எல்லாரும் சக்திவேலை மறிச்சிட்டு இருக்காங்க. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் சொல்ல வர்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு மீனா சொல்ல, என்னம்மா என்ன சொல்ல போறேன்னு விஜிலன்ஸ் ஆபீசர் கேக்குறாரு. ஒரு நிமிஷம் சார் அப்படிங்கிற மீனா நேரா அங்க ஒரு ஸ்டாண்டு கிட்ட போய் மொபைல் எடுத்துட்டு வராங்க. அந்த மொபைல்ல எல்லாமே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே சக்திவேலை ஒரு பார்வை பார்த்துட்டு வர்ற மீனா, சார் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க சார் அப்படின்னு விஜிலன்ஸ் ஆபீசர் கிட்ட கொடுக்க அவர் வாங்கி பாக்குறாரு. வணக்கம் மேடம் அப்படின்னு அந்த பர்சன் வர்றதும், வாங்க உட்காருங்கன்னு மீனா சொல்றதுல இருந்து, குடிதண்ணி கனெக்ஷன் அப்ளை பண்ணி ரொம்ப நாளாச்சுங்க மேடம், உங்க சைட்ல இருந்து எந்த நடவடிக்கையும் இல்ல அப்படின்னு அவர் சொல்ல, உங்க ரிசிப்ட கொடுங்க அப்படின்னு மீனா கேட்க, ஏதாவது பணங்கின வேணும்னா எதிர்பார்த்தீங்கன்னா சொல்லுங்க மேடம் கொடுத்துடலான்னு அவர் சொல்றதும், சார் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா லஞ்சம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, உங்க கனெக்ஷன் தானா வந்துடும், நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தேன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்களே அதை கொடுங்க அப்படின்னு மீனா கேட்கறதும், இந்தாங்க மேடம் அவர் ஒரு கவரை நீட்டுறதையும் மீனா அதை வாங்கி பிரிக்க, அதுல இருந்து பணம் கீழே விழுறதையும் பார்த்துட்டு, என்னங்க சார் இது அப்படின்னு மீனா எழுந்திருக்கிறதையும் விஜிலன்ஸ் ஆபீசர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சக்திவேல் முகத்துல செம்மையா பல்பு வாங்கிட்டோன்ற மாதிரி தெரியுது. மீனா கொஞ்சம் ஸ்டைலா நடந்து வந்து சக்திவேலை பார்க்க அவரு ஒரு மாதிரி சங்கடமா குமரவேலை பார்த்துட்டு தலையை குனிஞ்சிக்கிறாரு. டென்ஷன் ஆகிற விஜிலன்ஸ் ஆபீசர், யோ என்னையா இது, இவங்க லஞ்சம் கேட்டாங்கன்னு சொன்ன, இப்ப என்னடானா நீ தான் கட்டாயப்படுத்தி லஞ்சம் கொடுத்துருக்க, இவங்களை ப்ரே பண்ணிருக்க, அசிங்கமா இல்ல அப்படின்னு அந்த வாட்டர் கனெக்ஷன் கேட்டு வந்தால வாங்குன்னு வாங்குறாரு விஜிலன்ஸ் ஆபீசர். அது வந்துங்க சார் அப்படின்னு அவர் தடுமாறிட்டு இருக்க, நிறுத்தியா முதல்ல அப்படின்னு விஜிலன்ஸ் ஆபீசர் கத்த, அதுங்க சார் அப்படின்னு அவர் தயங்கிட்டு இருக்க, என்ன நேர்மையா வேலை பார்க்கறவங்களோட பேரை கெடுக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு அவர் கேட்க, சார் நாங்க தான் சொன்னோம்ல மீனா கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு அப்படின்னு செந்தில் சொல்றாரு. யோ எதுக்கியா இப்படி ஒரு வேலையை பார்த்த நீயே, யார் சொல்லியா செஞ்ச அப்படின்னு பாண்டியன் கேட்க, சார் அதை நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற விஜிலன்ஸ் ஆஃபீஸர், மேடம் சாரி மேடம் எங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இட்ஸ் ஓகேங்கிறாங்க மீனா. யோ அவரை கூட்டிட்டு வாங்கய்யா வாயா அப்படின்னு சொல்லிட்டு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் முன்னாடி போக மற்றவங்க பின்னாடியே அந்த வாட்டர் கனெக்ஷன் பார்ட்டியை கூட்டிட்டு போறாங்க. யோ நல்ல ஆபீசர் மேல வீணா பழிய போட்டுட்டு இருக்க, வா உன்னை விசாரிக்கணும்னு இழுத்துட்டு போறாங்க. மற்றவங்களும் அவங்கள்ட்ட சாரி சொல்லிட்டு போக, இட்ஸ் ஓகேங்க சார்னு மீனா நிக்கிறாங்க. எல்லாரும் அங்க இருந்து கலைஞ்சு போயிட
பாண்டியன், செந்தில், சக்திவேல், குமரவேல், மீனா மட்டும் நிக்கிறாங்க. மீனா அப்படியே மெதுவா நடந்து வந்து டேபிளோட முன்பக்கம் ஸ்டைலா சாஞ்சி நின்னுகிட்டு, என்ன சார் பிளான் ஊத்திக்கிச்சா அப்படின்னு சக்திவேலை பார்த்து கேட்க, என்னப்பா சொல்றேன்னு புரியாம பாண்டியன் கேக்குறாரு. அந்த ஆள் என்கிட்ட பணம் கொடுக்க வந்தது, உடனே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்தது, பின்னாடியே மீடியாக்காரங்க வந்தது, எல்லாமே இவங்களோட செட்டப் தான் மாமா அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாருமே அதிர்ந்து போய் பார்க்க, நினைச்சேன் இவங்களை இங்க பார்த்த உடனே அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, இதை பாருங்க சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்கிறாரு குமரவேல். ஏய் அப்படின்னு செந்தில் வேகமா பாஞ்சு குமரவேல் சட்டையை கொத்தா பிடிக்கிறாரு. டேய் இருடா அப்படின்னு பாண்டியனை இழுக்க, ஏங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு வாங்க இருங்கன்னு மீனாவும் பிரிச்சு விடுறாங்க. இது ஆபீஸ், இங்க வச்சு பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்ல, உன் மேல வீணா பழி சுமத்தி இருக்காங்க, இவங்களை சும்மா விட சொல்றியாங்கிறாரு செந்தில். எல்லாரும் தப்பு செய்யறாங்க, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கும், நீங்க அதுக்காக சண்டை போடாதீங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மீனா. மீனா அப்படின்னு செந்தில் கூப்பிட்டு இருக்க, இந்த அதிகாரிங்க வந்தாங்கல்ல, அப்பவே நான் என் போன் எடுத்து காமிச்சிருப்பேன், நான் தப்பு பண்ணலன்னு என்னால நிரூபிச்சிருக்க முடியும். சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பேரும் பிளான்லாம் பண்ணிருக்கீங்க, கொஞ்ச நேரம் நீங்க சந்தோஷமா இருக்கட்டுமேனு தான் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, பயங்கர கடுப்போட சக்திவேலும் குமரவேலும் நிக்கிறாங்க. என் மனசு அறிஞ்சு என் வேலைக்கு நான் நியாயமாவும் உண்மையாவும் இருந்திருக்கேன், இந்த மாதிரி பொய் புகார்லாம் கொடுத்து என் வேலையை காலி பண்ணலான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. இப்படி எனக்கு எதிராக ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறத கைவிட்டுட்டு புதுசா இன்னொரு நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்களே, அந்த மேட்டரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பாருங்க. இந்த தடவை உங்க 2 பேரையும் நான் மன்னிச்சு விடுறேன், ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா அப்படின்னு கிண்டலா கேட்கிற மீனா, அப்படி பண்ணினீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன், 1க்கு 10 திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு மீனா வான் பண்ற மாதிரி சொல்லிட்டு இல்லப்பா, இப்பவாது புத்தி வருதான்னு பாக்கலாங்கிறாரு பாண்டியன். கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலங்கிற மாதிரி மீசையை தடவிட்டு சக்திவேல் போக, பின்னாடியே அவரோட வால் போகுது, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல அப்படிங்கிற பாண்டியன், இந்த ஆள் திருந்தவே மாட்டானாடான்னு கேட்டுட்டு இருக்காரு. மீனா சூப்பர் மீனா, கலக்கிட்ட உங்க கோ ஸ்டாஃப் சொல்ல, தெளிவா பிளான் பண்ணி வீடியோ எடுத்துட்டீங்க மேடம், கலக்கிட்டீங்க அப்படின்னு மீனாவை ஆளாளுக்கு வாழ்த்திட்டு இருக்காங்க. மீனா லஞ்சம் வாங்க தூண்டுறாங்கன்னு சொன்ன ஆபீசர் கிட்ட போய், ஏங்க சார் என் மேல உங்களுக்கு என்ன கோவம், எதுக்காக எனக்கு எதிராக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பல நாள் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் மக்கள் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு மீனா அவரையும் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிடுறாங்க. மீனா, பாண்டியன், செந்தில் 3 பேரும் வெளியே வந்து நிக்கிறாங்க. எனக்கு அம்புட்டு ஆத்திரம் வருது மீனா, நீ மட்டும் என்னைய தடுக்கலன்னு வச்சுக்க, நடந்ததே வேற யாருக்குங்கிறாரு செந்தில். எதுக்கு, அப்புறம் அதை வச்சு அவங்க ஏதாவது குழப்பம் பண்ணுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, நல்ல வேலைப்பா மீனா, போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ண போய் தப்பிச்ச, இல்லாட்டி என்ன ஆகிறது அப்படின்னு பாண்டியன் கவலையோட கேக்குறாரு. ஏன் மீனா, தினமும் இங்க நடக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவியா என்ன அப்படின்னு செந்தில் கேட்க, இல்லைங்க இன்னைக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு மீனா சொல்ல, உனக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னு கேக்குறாரு. இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரும்போது ஒரு அதிசிறந்த புத்திசாலியை பார்த்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, யார் அதுன்னு கேக்குறாரு செந்தில். வேற யாரு, உங்க மாமா பையன் தான் குமரவேலு, அவனை சொன்னேன், அவனுக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரல, ஒரு சின்ன விஷயம் அதை கூட அவனால உருப்படியா பண்ண முடியல அப்படிங்கிற மீனா நடந்ததை விவரிக்கிறாங்க. மீனா காலையில ஆபீஸ்க்கு நடந்து வந்துட்டு இருக்க, குமரவேல் பைக்ல வர்றாரு. மீனாவை பார்த்ததும் வண்டியை நிறுத்திட்டு அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறமா வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கி மீனாவுக்கு குறுக்க கையை நீட்டி தடுக்க. மீனா என்னன்ற மாதிரி பார்க்க, ஏய் உன் மனசுல என்ன பெரிய இவன்னு நினைப்பா, நீ என்ன வேணா செய்வ, யாராலையும் உன்னை எதிர்த்து என்னவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா, அவ்வளவு பெரிய இவளா நீ அப்படின்னு குமரவேல் பேசிக்கிட்டு இருக்க, மரியாதையா பேசு இல்ல அரைஞ்சிருவேன் பாத்துக்கன்னு மீனாவும் மிரட்டுறாங்க. ஏய் இந்த திமிருக்காகவே நீ அனுபவிப்பங்கிறாரு குமரவேல். ஏய் ப அப்படின்ட்டு மீனா நடக்க ஆரம்பிக்க, பேசிக்கிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல மீனா திரும்பி நிக்கிறாங்க. கொஞ்ச நாளாவே உன்னால எங்களுக்கு நிறைய பிரச்சனை, இங்க பாரு எங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா இந்த ஊர்ல ஒருத்தனும் நிம்மதியா இருக்க முடியாது, இந்த ஊருக்குள்ள ஆம்பளைங்களே என்னை எதிர்த்து நிக்க பயப்படுவாங்க, பொம்பளை நீ, உனக்கு அவ்வளவு திமிரா, இன்னையோட உன் திமிரு எல்லாமே அடங்க போகுது, நீ எந்த வேலைக்கு தேடி தேடி அலையிறியோ அந்த வேலைக்கே வேட்டு விழ போகுது, இன்னைக்குதான் நீ வேலைக்கு போற கடைசி நாள், சந்தோஷமா ஜாலியா வேலைக்கு போ, நாளையில இருந்து நீ வாழ போற ஒவ்வொரு நாளும் இவங்களை எதுக்காக பகைச்சுக்கிட்டோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே காலத்தை ஓட்ட போற அப்படின்னு தேவையான டிப்ஸுங்களையும் வழிமுறைகளையும் வாரி வழங்கிட்டு போய்கிட்டு இருக்காரு குமரவேல். மீனாவுக்கு அப்பவே புரிஞ்சு போயிடுது ஏதோ பிரச்சனை வரப்போகுது, என்னமோ சரியில்லைங்கிறது. இத மீனா சொல்லி முடிக்க, ஏன் மீனா நீயே அவன் மிரட்டினதை என்கிட்ட அப்பவே சொல்லலன்னு செந்தில் கேக்குறாரு. ஏங்க அவன் எல்லாம் ஒரு ஆளு, அவன் மிரட்டுறான்னு நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கணுமா, அது மட்டும் இல்ல
அவன் பேசுனது என்ன மிரட்டுற மாதிரி இல்ல. இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதோ நடக்க போகுதுன்னு ஹிண்ட் கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. இந்த தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த குமரவேலும் அவன் வாயால கெட்டுட்டான். அதுக்கப்புறம் நான் வழக்கம் போல ஆபீஸ்க்கு வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிரேக் டைம்ல டீ குடிக்கலான்னு வெளியே வர்றேன். தூரத்துல பார்த்தா குமரவேல அவங்க அப்பாவும் என் ஆபீஸ் வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மீனா இவங்க 4 பேரும் தூரத்துல நின்று பேசிட்டு இருந்ததையும் கவனிச்சிருக்காங்க. இவங்க கோ ஸ்டாஃப், அந்த வாட்டர் கனெக்ஷன் பார்ட்டி, சக்திவேல், குமரவேல், இவங்க 4 பேரும் பேசுறத பார்த்தாலும் அந்த வாட்டர் கனெக்ஷன் பார்ட்டியோட கை மட்டும்தான் தெரியுது, முகம் தெரியல அவங்களுக்கு. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு கண்டிப்பா ஒரு சம்பவம் காத்திருக்குன்னு. அதுக்கு தான் முன்னாடியே உஷாரா கேமராவை செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு மீனா சொல்லி சிரிக்க செந்தில் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் சந்தோஷமாகிற பாண்டியன், ஏன்பா மீனா, அவங்க ஒரு விஷயம் யோசிக்கிறாங்கன்னா நீ அவங்கள தாண்டி யோசிச்சிருக்க பாரு. ஓ அளவுக்கு ஒரு புத்திசாலி பொண்ணை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே பாராட்ட எப்படிங்கிற மாதிரி புருவத்தை உயர்த்தி செந்தில பாக்குறாங்க மீனா. மீனா, திறமை, புத்திசாலித்தனம், நல்ல மனசு எல்லாமே உங்ககிட்ட இருக்குப்பா. இந்த பாருப்பா, எந்த கொம்பை வந்தாலும் யாருமே உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க தான் மண்ணை கவிக்கிட்டு போவாங்க அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க செந்தில் மீனாவை ரொம்ப பெருமையா பார்த்துட்டு இருக்காரு. சரிடா, நீ பேசிட்டு வா, நான் இங்க நிக்கிறேன், வரேன்ப்பா. அப்புறம் வீட்டுல உங்க ஐத்த வேற பயந்து போய் கிடக்கா, ஒண்ணு இல்லைன்னு அவகிட்ட போய் சொல்லணும், பேசிட்டு வாடான்னு பாண்டியன் கிளம்ப சரிங்க மாமாங்கிறாங்க மீனா. அப்பா போனதும் மெதுவா அப்படியே மீனா பக்கத்துல வந்து நிக்கிறவரு, ஏய் உனக்குள்ள எப்படி இம்புட்டு புத்திசாலித்தனம் அப்படின்னு செந்தில் கேட்க பெருமூச்சு விடுற மீனா, எல்லாத்துலேயும் புத்திசாலியா இருக்கிறேன், என்ன பண்றது, கல்யாண விஷயத்துல மட்டும் நான் சொதப்பி வச்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப பாவமா சொல்ற மாதிரி சொல்ல, ஏய் என்ன இப்படி சொல்ற அப்படின்னு செந்தில் கேட்க, சும்மா சொன்னேங்க அப்படின்னு மீனா சொல்ல, விஷயம் கேள்விப்பட்டவன நான் எப்படி பதறி போயிட்டேன்னு தெரியுமா, ஒரு நிமிஷம் உசுரே போன மாதிரி அப்படியே என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல, நீங்க வந்ததும் உங்க கண்ணை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நாம தப்பு பண்ணாத வரைக்கும் நமக்கு எதுவுமே தப்பா நடக்காதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆனாலும் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும் மீனா அப்படின்னு செந்தில் கவலையோடு சொல்ல, நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு காதலும் கனிவுமா செந்திலோட கையை தட்டி கொடுக்க அவரு இன்னொரு கையால மீனாவோட கையை தட்டி கொடுக்கறாரு. பயப்படாதீன்னு மீனா சொல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னால சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியும், ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணு அப்படின்னு செந்தில் சொல்ல அவரோட கண்ணையே பார்த்துக்கிட்டு சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க மீனா. செந்திலும் கதிரும் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா, நம்ம தேவையில்லாம ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கோம், ஊர்ல இருந்து வந்த உடனேயே நடந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்பா கிட்ட சொல்றத பத்தி எனக்கு தெரியல, ஆனா சத்தியமா அவங்களை பொழந்து கட்டணும், அம்மா சொன்னதுக்காக நாம சும்மா இருந்திருக்க கூடாது அப்படின்னு கதிர் சொல்ல, அம்புட்டு தைரியம் ஆயிடுச்சாடா உனக்கு, அம்பா சமுத்திரத்துல வீடு பூந்து அரசிக்கிட்ட பேசி இருக்கான், இங்க ரோட்ல வச்சு மீனாவையும் மிரட்டி இருக்கான் அப்படின்னு செந்தில் குமரவேல நினைச்சு கருவிட்டு இருக்க, கையை காலை உடைச்சு போட்டுருவோமான்னு கதிர் கேட்கிறாரு. இனிமே அவன் நம்ம வழியிலேயே வராத மாதிரி ஏதாவது பண்ணணும்டா, அவன் எங்கடா இருப்பான் இப்ப அப்படின்னு செந்தில் கேட்க, கோயில் பக்கம் எங்கேயாவது உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சிட்டு இருப்பான், இல்லைன்னா மில்லு பக்கத்துல எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு கதிர் சொல்ல, சரி நீ வீட்டுக்கு போ, வந்துடுறேங்கிறாரு செந்தில். ஒரு எட்டை எடுத்து வைக்கிற செந்தில தடுத்து, நீ எங்க போறேன்னு கதிர் கேட்கிறாரு. குமாரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு செந்தில் பல்ல கடிச்சிட்டு சொல்ல, எதுக்கு தனியா போற, கூட நானும் வரேங்கிறாரு கதிர். ஏன் என்ன ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறியா அப்படின்னு செந்தில் கேட்க, எனக்குமே அவங்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு பாக்கி இருக்கு, போய் பாத்துக்கலானே, நீ வண்டி எடு அப்படின்னு கதிர் சொல்ல செந்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. கதிர் உட்கார வண்டி வேகமா போகுது. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.